ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாய்ஃபுல் லேர்னிங் கெமிஸ்ட்ரியில தனிம வரிசை அட்டவணையில முதல் 30 தனிமங்களை நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்றாங்கன்றத பார்க்கலாம். Good. So எல்லாரும் இன்னைக்கு எப்படி ஹாப்பியா ஒரு 30 எலிமெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நிமோனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தனிம வரிசை அட்டவணை, அதாவது பீரியடிக் டேபிள்ல ஒரே ஒரு வரிசை மற்றும் ஒரு தொகுதிக்கு நான் ஐடியா தரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய தனிமம் மற்றும் வரிசையை வந்து நீங்க என்ன செய்யலாம், நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டு ரைட் போனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீரியட். தமிழ்ல வரிசை. டாப் டு பாட்டம் என்னன்னு சொல்ல போறோம், தொகுதி. தமிழ்ல, ஆங்கிலத்துல குரூப். ஓகே, இப்போ ஒரு பீரியட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன் மேம்? பிசிக்கு நோ ஃபன். ஃபன் அப்படிங்கிறப்ப நியான் வரைக்கும். பிசிக்கு நோ ஃபன். ஸோ ஈஸியான நிமோனிக்ஸ். நீங்க வந்து இரண்டாவது வரிசை செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸை ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது டாப் டு பாட்டம் குரூப்ல ஏதேனும் ஒன்று இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுல பி பிளாக்ல பார்த்துருக்கோம் இல்லையா? பி தொகுதி தனிமங்கள்ல குரூப் நம்பர் எவ்வளவு? 13. 13 எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்ன சொன்னீங்க? பேக் 8. திரும்ப சொல்லலாம், பேக் 8. பி ஃபார் பெரிலியம் ஆர் போரான். போரான் தான் கரெக்ட். பி ஃபார் போரான். ஏ ஃபார் அலுமினியம். G for gallium, I for indium, T for thallium. So, இதை ஷார்ட்டா இன்னொரு நிமோனிக்ஸும் மேம் சொன்னேன், அதை திரும்ப சொல்லுங்க. Be all gather in தோட்டம். திரும்ப சொல்லலாம், Be all gather in தோட்டம். திரும்ப அப்படியே சொல்லு.